சீதாஸ் பேஜஸ். ஸோ நம்ம பண்ண ஒரே மிக்ஸில் முதல்ல நம்ம மெது பக்கோடா பார்த்தோம், அடுத்தது மசாலா பீனட்ஸ் பார்த்தோம், அடுத்ததாக போண்டா. இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுடுங்க. 1 கப்பு நம்ம பேஸ் மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், எண்ணெய். இது நீங்கள் ஆப்ப சோடா போடுறவங்களா இருந்தால் போடலாம். நான் ஆப்ப சோடா போட மாட்டேன், அதுக்காக நான் எண்ணெய் போடுறேன். ஸோ தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளே அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் அது மேலே கோட் பண்ணுறதுக்கான மாவு இது. அதனால் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது இப்போ காட்டுற பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் சரியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. நீங்கள் பீட் இருந்தால் கூட நீங்கள் கையில் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கையில் பண்ணாலும் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எடுத்துருக்கோம். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இப்போ ஒரு கடாய் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். இது ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம பட்டாணியை சேர்க்க போகிறோம். பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது நமக்கு தெரியும், முன்னாலேயே சொன்னது தான். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும், பட்டாணி ஈஸியாக வெந்துடும். ஸோ இது ரெண்டும் நல்லா வெந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வந்ததுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு மேஷர் இருந்ததுன்னா கூட அதை கூட வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிடலாம். என்ன ஃபுல்லாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் 1-2மாக இருக்க மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் இந்த பொடியெல்லாம் கலக்கணும், அதனால் நல்லா கலந்துடுங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இது ரெடியான உடனே நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சிடலாம். இதெல்லாம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் போட்டு இது நல்லா உருட்டிட்டு கையோடு எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். இது உங்களுக்கு ஒரு 4 to 5 போடலாம். நீங்கள் எடுக்கிற பேனை பொறுத்து, எண்ணெயை பொறுத்து எத்தனை வருதோ அத்தனை போடலாம். இது ஒரு வாட்டி எடுத்துட்டு நான் இன்னொரு வாட்டியும் போட்டு காட்டிடுறேன். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு, திருப்பியும் போட்டு காட்டலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாவில் போட்டுட்டு அதை நல்லா எடுத்து ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எண்ணெயில் விட்டுடணும். இது கேர்ஃபுல்லாக விடுங்க, பிகினர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விடுங்க. இது கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விடுங்க. உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விடுங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சுன்னா எடுத்துட்டோம்னா போண்டா செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்து பாருங்கள். ஸோ இந்த மிக்ஸை வச்சு 3ஆவதாக இந்த ஸ்நாக் நம்ம ருசியான போண்டா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது லைக் பண்ணுங்கள், மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.